இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோன்னா மீல் மேக்கர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த கிரேவி நான்வெஜ்ஜுக்கு டஃப் கொடுக்குங்க. டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக மீல் மேக்கரை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி இந்தளவுக்கு நல்லா கொதித்து வர வரை விட்டுருங்க. இந்தளவுக்கு நல்லா கொதித்து வந்ததும் ஒரு 1/4 கப் அளவுக்கு மீல் மேக்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து 4 நிமிஷம் போல் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மீல் மேக்கரை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பெரிய மீல் மேக்கர் தாங்க சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன மீல் மேக்கர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மீல் மேக்கர் ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வந்ததும் தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. தண்ணி நல்லா வடிகட்டினதும் இந்த ஸ்டேஜில் நார்மல் வாட்டரை அது மேலே சேர்த்துக்கலாங்க. நார்மல் வாட்டரை சேர்த்ததும் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம பிழிஞ்சு வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்தால் போதும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம மீல் மேக்கரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு வாணலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இந்த ஸ்டேஜில் நம்ம பிழிஞ்சு எடுத்துருக்கிற மீல் மேக்கரை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மசாலாவோட டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா டீப் ஃப்ரை ஆனதும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம கிரேவியை ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு வாணலில் தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, 1 ஸ்டார் பூ, 2 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்ததும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயத்தை இது போல் நீங்கள் பொடி பொடியாக தான் நறுக்கி சேர்க்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கும் போதே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்து இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது இந்த அளவுக்கு வதங்கி பச்சை வாசம் போனதும் இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை இது போல் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்ததும் தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளியை பேஸ்ட்டாக தான் அரைச்சி சேர்க்கணுன்னு இல்லை, பொடி பொடியாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததும் தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலாவை சேர்த்ததும் மசாலா நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. மசாலா நல்லா வதங்கி பச்சை வாசம் போனதும் இந்த ஸ்டேஜில் ஒரு 6லேருந்து 7 புதினா இலைகளை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து தக்காளியோட நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. புதினாவும் மல்லி இலையும் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மீல் மேக்கரை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மசாலா எல்லாம் மீல் மேக்கரில் சேர்கிற வரையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மசாலா இந்த அளவுக்கு நல்லா மீல் மேக்கரில் சேர்ந்ததும் இந்த ஸ்டேஜில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கிரேவி இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா 1/4 கப் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து அதிக நேரம் கொதிக்க விடணும்னு இல்லைங்க. ஒரு 2 நிமிஷம் போல் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டுக்கலாங்க. 2 நிமிஷம் போல் நல்லா கொதித்து வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளவுதாங்க, சுட சுட மீல் மேக்கர் கிரேவி ரெடி. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவியை சாதம், சப்பாத்தி, பூரி கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க.
கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.